நீங்களாம் இருக்கும் போதே செட் பண்ணா புதுசாக வாங்கினாக்கா நீங்கள் இதை எப்படி போகணுங்கிறத தெரியும். இப்போ இது மாதிரி தனித்தனியாக கழட்டி கொடுத்தா மாட தெரியுமா? கற்றுக்கணும் அதெல்லாம். எப்படி வாங்கினீங்கன்னா கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 இல்லை 2 இப்போ நீங்கள் சுத்தமாக கழட்டிட்டு இப்போ கொடுக்குறீங்களாக்கா? ஆமாம், நேற்று ஸ்டேட்டஸ் பார்த்தியா? இது எல்லாம் தனித்தனியாக கழட்டி தாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ணுவேன். தனியாக தான் பண்ணணும். இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எதிர்பார்க்க கூடாது. அதான் நேற்று நீங்களே கை பிடிச்சிக்கிட்டே இருந்துருந்தீங்க. பார்த்தா எல்லாத்தையும் சுத்தமாக கழிட்டாங்க நேற்று பார்த்த ஸ்டேட்டஸில். இது தனியாக இது கழட்டும் போது கீழே விழக்கூடாது. விழுந்ததுன்னா இது உடஞ்சிரும். விழாமல் எடுக்கணும். சாய்ஞ்சதுன்னா உடஞ்சிரும். எல்லாமே அது நமக்கு தெரிஞ்சா நம்ம 2 வீலர்ல வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஆட்டோ வச்சிங்கன்னா 1000 ரூபாய் கேட்பாங்க. சிதம்பரத்தில் வாங்கினா இங்கே எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. எப்படி 300 ரூபா 400 ரூபா 500 கேட்பாங்கக்கா. அதான் அதுதான் சரி. நான் உங்களை வச்சுட்டு செட் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு ஒரு வேகம் அது யாரும் வரல. நம்ம செய்வோம். யாரும் கண்டுக்கலன்னு வச்சுக்கேன். அப்போ தான் எனக்கு வெறி வரும். ஏன்னா நான் டிரைவிங் படிக்கும் போதெல்லாம் எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் அங்கேயே எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அங்கே இது பண்ணி. ஆனால் இங்கே வாங்குறவங்க எல்லாமே ஆள் வச்சு தான் செட் பண்ணுவாங்க. நீங்களே பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. இப்போ இது செட் பண்ணணுன்னா 600 ரூபா கேட்பாங்க குறைஞ்சது. எல்லாம் நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். எந்த பொருளாகவும் கை பண்ண நானாவே செஞ்சு கிடப்பேன். வீட்டிலலாம் எந்த இது இருந்தாலும் போதும்.